மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்கநகை மாளிகையின் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அலெக்ஸ் ஹேலினுடைய வேர்கள் தான் அந்த புத்தகம். இந்த புத்தகம் படிக்கும்போதே இதில் உள்ள கதைகள் அல்லது இதனுடைய சம்பவங்கள் அல்லது இந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, நம்முடைய நடைமுறையான சில வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி எங்கெங்கே இருந்தெல்லாம் செதஞ்சு போயிருக்குது. நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய முறைகள், நம்முடைய ஆசாபாசங்கள், நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய வந்தவொடனே யாருனாலும் வாங்க நல்லா இருக்கீங்களா, அவங்களுக்கு உதவு பண்ணுறது, புதுசாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு உணவு உடை எல்லாம் கொடுக்கறது, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடங்களில் ஒரு திண்ணை வச்சுருப்பாங்க. இப்போ திண்ணையே கிடையாது, கேட்டு போட்டிருக்கான், கேட்டுக்கு முன்னாடி அந்த இதில் வாசல் எழுதியிருப்பாங்க, வாகனங்களை நிறுத்தாதீர்கள், வாகனங்களோட மனிதர்களை நிற்காதீர்கள். அந்த வீடுகள்லாம் அவ்வளோ பெரிய வீடுகள் இருக்கலாம், சிறிய வீடுகளாக இருக்கலாம். அதில் உள்ள மனிதர்களுடைய மனம் ரொம்ப சுருங்கிருச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு. இந்த வேர்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும். மற்ற இதிலலாம் நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் ஒரு கதையை சொல்லுவீங்க, உங்கள்கிட்ட பேசுவோம், இங்கேருந்து ஒரு கதை இருக்கும். அப்போ நம்ம பேசினது பூரா எடுத்து வச்சு தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட சில கதைகளை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இது அப்படி இல்லை. இந்த முழு கதையையும் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லணும். கதையை கதையாகவும் செய்திகளை செய்தியாகவும் தகவல்களாகவும் பரிமாறி அதை உங்கள் மனசில் பதிய வைக்கணுங்கிறது தான் நோக்கம். இந்த கதையை எழுதுனது இந்த அலெக்ஸ் ஹேலி அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கார். இவர் ஆப்பிரிக்க இன மக்கள், அவர்களுடைய தலைமுறை வழியாக வந்தவங்களில் இவர் 7வது தலைமுறை. இவங்களுக்கு முன்னாடி 6 பேர் இருக்கிறாங்க. அலெக்ஸ் ஹேலி இவர் தான் எழுதியிருக்கிறார். இவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அமெரிக்காவில் இருந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம், நம்ம ஊரில் பத்திரிகைலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு பத்திரிகையில் அதை வேலை பார்க்குறாரு. அப்புறம் பிளே பாய் அப்படிங்கிற பத்திரிகையிலையும் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மால்கம் எக்ஸ் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை வரலாறு நூலாக எழுதுகிறார். அது அவருடைய நூல். இந்த வேர்கள் அப்படிங்கிற இந்த நூலை எழுதினது அலெக்ஸ் ஹேலி. இந்த நூல் 50 மொழிகளில் மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நூலில் என்னென்ன செய்திகள் வருதோ அதுக்கப்புறம் 50 மொழிகளில் புத்தகமாக வந்திருக்கு. நமக்கு சராசரியாக தெரிஞ்ச மொழிகள் அப்படின்னா எத்தனை மொழிகள் தெரியலாம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாகாணங்களுடைய மொழிகள் தெரியலாம். தமிழ், ஹிந்தி, மலையாளம், அப்புறம் ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி, அப்புறம் நேற்று கோண்டுன்னு பற்றி பேசணும் இல்லையா, குவி, அந்த மாதிரி ஒரு சில மொழிகள். இது 50 மொழிகளுக்கு மேலே மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மொழியாக்கம் பண்ண மொழியில் ஆப்பிரிக்க இன மக்கள் இதை அவங்களுடைய புனித நூலாகவே வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய புனித நூல் ஆப்பிரிக்க மக்களுக்கு இது ஒரு புனித நூலாகவே வச்சு வீடு வீடாக எல்லாருமே, அவங்கள மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பார்வையும் மேலாதிக்கம். ஆனால் ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள், அந்த மேலாதிக்கம் இருக்கு இல்லையா, ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு இனம் அது மேலாதிக்கமாக செய்வாங்க. ஆதிக்கம் இங்கேயும் நம்மளதுலேயும் பார்க்கலாம், மேலாதிக்கம்னு சொல்கிறோம். அவங்க எப்படி ஒரு மனிதர்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படிலாம் அவங்களுடைய ஆசையும் வெறியும் இதில் அவங்க மூலமாக அதை அவங்க வளர்ச்சிக்கு வளமைக்கு எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தகவல். ஆப்பிரிக்கா இனத்தில் மேற்கு ஆப்பிரிக்காவில் காம்பியா நாடு, அது ஒரு மலை கிராமம், ஜிஃப்ரியா, இந்த கிராமம். இந்த கிராமத்தில் தான் இந்த கதாநாயகன் பிறக்கிறார். இந்த கதாநாயகனுக்கு அவருடைய பாட்டனார் பேரை தான் வைக்கிறாங்க. இவர் பிறக்கிறது, அங்கே வளர்ந்தது, அந்த வளர்ப்பு முறைகள், அந்த வாழ்க்கை முறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப வித்தியாசமாக ஒன்று. இதுதான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் அதில் ஒரு உந்துதல் சக்தி உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு நூலை படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் போடும். இந்த நூலை ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்த்திருக்கார். மொழிபெயர்த்தவர் நம்ம ஊர அம்பாத்துறை, சின்னால்பட்டி இருக்கு இல்லையா, சின்னால்பட்டி அம்பாத்துறைக்காரர் தான் மொழிபெயர்க்கிறார். அவருடைய படம்
சின்னத்தம்பி முருகேசன், எல்லாரும் பார்த்துக்கணும். சின்னத்தம்பி முருகேசன். இதுக்கு முன்னாடி இவர் வந்து ரசவாதி, அப்போ ஒரு 4 புத்தகங்களை வந்து மொழியாக்கம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணோம்னா எப்படிலாம் படிச்சிருப்பாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு தடவை குறிப்பிட்டார், இப்போ ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் பேர் இத்தனாவது பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூகுள்கிட்ட கேட்டோம்னா கூகுள் சொல்லிடும். அப்புறம் உட்காந்து எழுதுறோம். இந்த புத்தகத்தை இந்த மொழியிலேருந்து ஆங்கிலத்திலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து, தெரியாத கூகுளில் போய் இலக்கணம்லாம் எடுத்துக்கிட்டு எழுதுறது. சில இருக்காங்க, ரஷ்யன் நாவல்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம இதில் மலையாளம் இருக்குது, இப்போ தமிழ் இருக்குது. தமிழ் படிச்சுட்டு தமிழ்லே வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நூலையும் எடுத்து மொழியாக்கம் பண்ணுறது வேற. அதில் கொஞ்சம் நெருக்கம் இருக்கும், ஒரு சொற்களில் நெருக்கம் இருக்கும். ரஷ்யாவில் வந்து அவர் வந்து முட்டைகோஸ் சூப் சாப்பிட்டார் அப்படின்னு ஒரு சொல் வரும். முட்டைகோஸ் சூப் சாப்பிட்டாருன்னா யார் முட்டைகோஸ் சூப் சாப்பிட்டா? அந்த கதாநாயகனோ அல்லது அங்கேருந்து வர்றவங்க முட்டைகோஸ் சூப். நமக்கு முட்டைகோஸ் சூப்புனா கொஞ்சம் பெருசாக தெரியும், எனக்கு காய்கறி இல்லை, அது கொஞ்சம் உயர்வான உணவாக தெரியும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் முட்டைகோஸ் சூப்புங்கிறது வசதி இல்லாதவன், வக்கற்றவன், வேலையே இல்லாதவன், எதுவுமே முடியாதவன் சாப்பிட்றது தான் முட்டைகோஸ் சூப். இதை வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து அந்த ரஷ்ய மொழியிலேருந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த பார்வை வேறையாக இருக்கும். இது எப்படி நம்ம பார்த்து எழுதணுங்கிறது இருக்குது. இவருடைய மொழியாக்கம் பிரமாதமாக இருக்குது. நிறைய இடங்களில் தேவையான தகவல்கள் வந்து நல்லா சொல்கிறார். வாய்ப்பு கிடைச்சா இவரெல்லாம் நம்மளாம் போய் சந்திக்கணும். எப்படி வந்து நம்ம ஞானப்பெட்டகம் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் போய் முதல் 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் கொண்டாடினோம். ஞானப்பெட்டகம் கிருஷ்ணமூர்த்தி நம்ம போன திருவிழா போகும்போது பார்த்தோமா, ஈரோட்டில் பிரமாதமாக பேசுவார். மிகப்பெரிய 1,00,000 புத்தகத்துக்கு மேலே லைப்ரரி வச்சுருக்கிறார். அவருடைய அறிவு பேச்செல்லாம் தனி. ஜெயமோகனை போய் சந்திக்கணும்னு சொல்லியிருந்தோம். எஸ் ராமகிருஷ்ணன் சந்திச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்களை வந்து நம்ம சந்திக்கணும். அப்புறம் மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்கிறாங்க. ராகவன் வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும்போது சொன்னோம் இல்லையா, ராகவன் அவர் என்ன சொன்னார், பா முதுகெல்லாம் ஒடிஞ்சு உடம்பெல்லாம் வலிச்சு என்ன பண்ணோம்னு தெரியாத நேரத்தில் இந்த செய்தி என்ன வந்தது. இந்த செய்தி நம்ம ராகவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுற செய்தி. அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, அடுத்து எழுதுவதற்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. சாதாரணமாக சாப்பிட்டு சாதாரணமாக தூங்கி சாதாரணமாக சாகிறதுக்கும் ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு தகவல் மனசுக்குள்ளே பட்டு அந்த தகவல் மூலமாக நமக்கு மற்றவங்களுக்கு உபயோகமாக எந்தெந்த தவறுகள்லேருந்து நம்ம விடுபடணுமோ, எந்தெந்த நல்லது சரியான தகவல் சரியான வேலைகளை வாழ்க்கை முறையில் கடைபிடிக்கணுமோ அப்படி கடைபிடிக்கிறதுக்கு நல்ல புத்தகங்கள் இலக்கியங்கள் உதவும். அப்போ அந்த ராகவன் சொன்ன செய்தி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது. முத்துலிங்கம் முதல்ல அவருடைய குரல் கேட்டு அவர்கிட்ட பேசும்போது, இந்த மாதிரி எழுத்தாளருடைய குரல் கேட்டு பேசும்போது வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த கதைக்கு வருவோம். கைரபா குண்டா கிண்டே இவன் எப்படி பிறக்கிறான், பிறந்ததுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு இதுலேயும் வளர்றா அப்படின்னு ஒரு சில நேரத்தில் பேசுவோம். ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பேசி முடிச்சிடுவோம். அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே இப்போ பேசுனதுமே இருக்கட்டும், தினந்தோறும் பேசுவோம் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுவோம். ஒமோரா பிண்டா, ஒமோரா வந்து ஆண், பிண்டாங்கிறது ஒரு பெண். அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறக்கிற செய்தி வந்து மக்களுக்கெல்லாம் அறிவிக்கிறாங்க. குழந்தை பிறக்கும்போது அவருடைய பாட்டி ஆயிஷான்னு இருக்குது. அந்த ஆயிஷாங்கிறது உமோராவுடைய அம்மா ஆயிஷா. நியூ போட்டா பாட்டி அப்படின்னு நியூ போட்டா பாட்டி இதெல்லாம் மனசில் பதிய வச்சுக்கணும். அவங்களுடைய கதைகள் சொல்கிறது, அவங்களுடைய நோக்கங்கள் பார்த்தோன்னே பேர் அப்படியே நல்லா பதிஞ்சுக்கும். குண்டா கிண்டே தொடர்ச்சியாக நிறையா தடவை பேசியிருக்கோம். அதே மாதிரி ஆயிஷாவையும் பேசணும், அதே மாதிரி உமோரா அதையும் பேசணும். நியோ போட்டா பாட்டி, யார் நியோ போட்டா பாட்டி? இந்த 2 பேரும் தான் பேறுகாலம் பார்க்குறாங்க. பேறுகாலம் பார்த்து அந்த குழந்தை பிறந்து இப்போ நம்ம இதில் பார்க்குற மாதிரி பிறந்த குழந்தை உடனே ஆணா பெண்ணாக தான் பார்ப்போம். முதல்ல பார்ப்பது ஆண். ஆஹா, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண் குழந்தை மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. அந்த இனத்தில் அந்த ஜிஃபியூரில் மாண்டிங்கா பழங்குடியின மக்கள், இவங்கெல்லாம் ஒரு குரூப். மாண்டிங்கா பழங்குடியின மக்கள். இந்த மாண்டிங்கா பழங்குடியின மக்களில் ஒரு ஆண் குழந்தை முதல்ல பிறந்தனா அவர் அல்லாஹ்னால
வாழ்த்து பெற்றவர்கள். அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பமே அல்லாஹ்னால வாழ்த்து பெற்றது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மாண்டிங்கா பழங்குடியின மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னா சராசரி நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம், மூத்தவன் பையன் தலைச்சம்பில்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பையன் பிறக்கிறது இதுதான், அது பிடிக்கும், இதை கொண்டாடுவாங்க, வச்சுக்கோங்க. 7வது நாள் 7 நாளைக்கு அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதில் முக்கியமான வேலை இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது. 8வது நாள் பேர் வைக்கிறத அந்த ஊர் ஒரு மாந்திரி பேர் இருப்பார், அந்த மசூதியில் உள்ளவர் எல்லாத்தையும் வச்சு பேர் வைக்கிறது. நம்ம பேர் வைக்கிறது, வசம்பு கட்டுறது அதெல்லாம் வச்சுருக்கோம். அது மாதிரி 8வது நாள் 8 நாளைக்குள்ள பேரை வச்சிடணும். என்ன பேர் வைக்கணும்னு சுற்றி பார்க்கும்போது இந்த பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. கைரபா குண்டா கிண்டே, இந்த பேரை தான் தேர்ந்தெடுத்து இந்த பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. யார்? அப்பா தான் முடிவு பண்ணுறார், அம்மாட்ட சொல்லிக்கிறார். அப்போ எல்லாரும் வர்றாங்க. இவருடைய உமோரா இருக்கார் இல்லையா, அவருடைய கூட பிறந்தவங்க 2 பேர் தூரத்தில் இருக்கிறாங்க, வேறு மலையில் போய் இருக்கிறாங்க. இது செய்தி கேட்டு, எப்படி செய்தி கேட்டுனா பறை மாதிரி அடித்து சிலர் சொல்லுவாங்க, இந்தந்த ஊரில் இன்னும் நடக்குது அப்படின்னு. ஒரு சில மலையில், உயரமான மலைகளில், வேல்பாரி சிலர்லாம் பார்த்து படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உயரமான மலைகள்லேருந்து ஒன்று அடிப்பாங்க. ஒவ்வொரு மக்கள் வேறு இடத்துல இருப்பான், மலையாக சுற்றி இருக்கும். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொரு மலையிலையும் சில இனத்தவர்கள் இருப்பாங்க. அந்தந்த மக்கள் அந்த சப்ப பெரிய மாநிலத்தில் அப்படியே இருப்பாங்க. அதில் வேல்பாரில் ஒன்று சொல்லுவான், இந்த மலையில் உள்ள மக்கள் இந்த மலையில் தான் பொண்ணு எடுப்பாங்க இல்லையா, இந்த ஊர் மக்கள் இங்கே பொண்ணு எடுப்பாங்க, இந்த ஊரில் உள்ள ஆண்கள் அந்த ஊரில் போய் பெண் எடுக்கிறது. ஏன்டா உங்கள் ஊரில் எடுத்துக்க வேண்டியதான்? இல்லை, எங்கள் ஊரில் உள்ள புறாமே அண்ணன் தம்பி பங்காளி முறை. பங்காளி முறையில் எப்படி போய் திருமணம் பண்ண முடியும்? அதனால் அவன் அங்கேருந்து இங்கே திருமணம் பண்ணுறதுக்காக பெண் எடுக்கிறது. இப்போ இந்த மலைகளெல்லாம் வேல்பாரியில் சொல்லக்கூடிய கதைகள் பிரமாதமாக இருக்காங்க. ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு இன மக்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு இன மக்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குணாதிசயங்களை வேட்டையாடுறதுக்கு அல்லது தகவலை பரிமாறுறதுக்கு, இங்கேருந்து ஒரு தகவலை பரிமாறுறோம் அப்படின்னா அந்த மலையிலிருந்து கொடுக்கக்கூடிய குரல் இருக்கு இல்லையா, எல்லா மலையிலையும் எதிரொலி ஒலிக்குறிப்பின் மூலமாக ஒரு தகவல் சொல்கிறான். அந்த தகவல் அடுத்தடுத்த ஊர்களுக்கு, அடுத்தடுத்த கிராமங்களுக்கு, அடுத்தடுத்த மலைகளுக்கு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களும் பறையறிஞ்சு சொல்கிறாங்க. அப்போ பறையறிஞ்சு சொல்லி கேட்டு இதற்கு செவிப்பட்டு, அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். செவிப்பட்டு, கேள்விப்பட்டு இல்லை, செவிப்பட்டு, காதில் விழுந்தது, செவிப்பட்டு வந்ததுனால சொலமும் அவர் அண்ணன் தம்பிகள் 2 பேரும் அவரும் இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் கொண்டாட்டமாக கொண்டாடி அப்புறம் அவன் அவங்க அப்பா உமரா இவனுக்கு பேர் கைரபா குண்டா கிண்டே அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த கைரபா குண்டா கிண்டே யார்? அந்த குண்டா கிண்டேக்கும் இப்போ இருக்கிற நம்ம கதாநாயகம் அவனுடைய இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக வரும். இந்த ஊரில் இந்த இன மக்களில் குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையை வளர்க்கணும். 1.5 வருஷம், அதாவது ஒரு குளிர்காலம் தாண்டி அடுத்த வரல 1.5 வருஷம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி கூடவே வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் முதுகு பின்னாடி தூளி மாதிரி கட்டிக்கிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. 1 நாள் 2 நாள் உடனே வேலைக்கு போயிடுவாங்க. இந்த 1.5 வருஷம் இவர் கூட இந்த இனத்து மக்களில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஆண்கள் கூட இருக்க முடியாது. ஆண்கள் தனியாக ஒரு குடிசை போட்டு போயிடுவாங்க. குழந்தையை பார்த்துக்கணும் இல்லையா, குழந்தையை பார்த்துக்கணுங்கிறக்கா இவங்க ஒரு வீட்லேயும், ஆண்கள் தனியாக ஒரு குடிசை போட்டு போயிடுவாங்க. ஒரு பழக்க வழக்கம், இதுதான் அவங்களுடைய பண்பாடு. அவன் தனியாக போயிடுவான். இந்த 1.5 வருஷம் குழந்தை முழுசாக நல்ல சீராட்டி பால் கொடுத்து வளர்த்ததுக்கப்புறம் 1.5 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு பசுஞ்சோற்றில் சோறு இருக்கு இல்லையா, பசும்பால், அந்த தொட்டு திட உணவு 1.5 வருஷம் கழிச்சு திட உணவு. அந்த 1.5 வருஷம் திட உணவு கொடுக்குறப்ப அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்றதுக்கு உண்டான நேரம் காலம். இந்த 1.5 வயசுலேருந்து இந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா, 5 வயசு வரைக்கும் அவங்க ஓடுவான், ஆடுவான், செய்வான் இல்லையா, அதெல்லாம் யார் பார்த்துக்கிறது? அந்த ஊரில் உள்ள வயதான மூதாட்டிகள், இந்த பெரியம்மாங்க இருக்கும், பாட்டிகள் இருக்காங்க, இவங்க தான் சின்ன குழந்தையிலேயே அவங்களுடைய மூளையில் பதிய வைக்க வேண்டிய தகவல்களை பதிய வச்சுருவாங்க. எப்படிலாம் பதிய வைப்பாங்க அப்படின்னா, கதைகள் சொல்லி பதிய வைப்பாங்க. அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உணவை கொடுக்குறத பதிய வைக்கிறது. பசி அதிகமாக இருக்கும், சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கும், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசி அதிகமாக இருந்து உணவு கிடைக்காத நேரத்தில் அங்கங்கே கிடைக்கிற பூச்சி எல்லாம் பூரா எடுத்து வறுத்து கொடுக்குறது. அப்புறம் எப்படி வேலை பார்க்குறது, என்ன பேச்சு பேசினாலும் சரி, இந்த 1.5 வயசுலேருந்து 5 வயசுக்கு உள்ள தத்தி தவந்து ஓடி ஆடி விழுது குழந்தைகள் எதையும் கேட்க மாட்டேன். ஓடுறது,
விளையாடுறது, ஆசைப்படுறது, பாடுறது, இதில் தான் ரொம்ப முழு மூச்சாக இருப்பான். அதில் குண்டா கிண்டேவும் அவனுடைய நண்பர்களும் அவனுடைய பக்கத்து வீட்டு குழந்தை எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் எப்போ ஒரு பாட்டி கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு, யாரும் பேச மாட்டேன், ஆட மாட்டேன், சொல்லுங்க சொல்லுங்க பாட்டி, நாங்கள் கேட்குறோம். அந்த கதை சொல்கிறதுல அவ்வளவு மும்முரமாக இருக்கும். எல்லா கதைகளும் எல்லா குழந்தைகளும் சொல்லுவாங்க. இந்த குண்டா கிண்டைக்கு மட்டும் ஒரு ஒரு கதை சொல்கிறான் அந்த பாட்டி. அது வளர்ப்பு பாட்டி வந்து அவனுக்கு மட்டும் தனியாக சொல்லக்கூடிய கதையை அதில் பதிவு பண்ணுறாரு. உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். முதலை கதை. ஒரு முதலை நதிக்கரை ஓரமாக வலையில் மாட்டிக்கிது. நதிக்கரை அவங்க இருக்கிற இடப்புறங்கள் பூராமே நதியில், கரையில், தண்ணீர் இருக்கிற இடங்களில் இருப்பாங்க. அது பக்கத்தில் தான் செழிப்பமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய வயல்வெளிகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் நூல் நூற்கவும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கு நதிக்கரையோரமாக. அந்த நதிக்கரையோரமாக ஒரு முதலை மாட்டிக்குது, வலையில் மாட்டிக்கிட்டுன்னா அலறுது. அப்போ குண்டா கிண்டே மாதிரி ஒரு சின்ன பையன் அங்கேருந்து நேராக அந்த வழியை கிராஸ் பண்ணும்போது அந்த முதலையை பார்க்குறான். முதல்ல அலறினவுடனே இவனுக்கு தாக்கல என்னன்னு கேட்குறான். நீ காப்பாற்று அப்படின்னு அந்த முதல்ல அலருது. ஐயோ நான் மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்? முதலையை காப்பாற்ற போனோம்னா ஒருவேளை முதல்ல நம்மளை பிடிச்சிருச்சுன்னா, நன்மை செய்கிறவங்களுக்கு தீமை செய்கிற சமுதாயமாக தான் இப்போதைக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்க அப்படிலாம் நினைக்காத, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். அந்த முதல்ல சொல்லுது, நீ வந்து என்னை காப்பாற்று, நீ வந்து என்னை எடுத்துவிடு. இல்லை நான் நம்ப மாட்டேன். இல்லை நீ நம்பலாம், தாராளமாக நம்பலாம், நான் சொன்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னு. அந்த முதல்ல இவன் பக்கத்தில் வந்த உடனே தப்புன்னு வாயில் பிடிச்சிக்கும். வாயில் பிடிச்சிக்கணும், பயந்துருவான், அலறுவான். என்ன நீ சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. யார் யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தீமை செய்கிறது தான் உலக வழக்கமாக இருக்குது. உனக்கு தெரியாதா? இல்லை நான் நம்ப மாட்டேன். ஒரு 3 சாட்சிகள் வேணும். நீ சொன்னதுக்கு 3 சாட்சிகள் வச்சு அதுக்கப்புறம் நீ செஞ்சுக்கோ, நீ என்னை விழுங்கிக்கோ செஞ்சுக்கோ. அதுக்கு இந்த முதலையும் சம்மதிக்குது. 3 சாட்சிகளாக அந்த வழியில் முதல்ல வரக்கூடிய ஒரு கழுதைகிட்ட கேட்குறான். கழுதையை இப்படி நான் உதவி கேட்டேன், செய்ய வந்தேன், அப்போ என்னை வந்து வாயில் வச்சு முழுங்கிறது பார்க்குறான். நியாயமா இது? நியாயம் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கழுதை சொல்லுது, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, என்னுடைய எதமா விரட்டி விட்டேன், நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வயசானதுக்கப்புறம் உடல் உழைப்பு இருக்காது, அல்லது இவரால் எந்த வருமானமும் இருக்காது. அதனால் சிறுத்தைக்கு இரையாகட்டும்னு சொல்லி என்னுடைய எஜமான விரட்டி விட்டேன். இதை கேட்ட உடனே அந்த முதல்ல சிரிக்குது. பார்த்தியா, நான் சொன்னேன்ல, தேவைப்படுற வரைக்கும் வச்சுருப்பாங்க, அப்புறம் விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் கழுத போனதுக்கப்புறம் ஒரு மாடு வரும். அதுவும் இதே மாதிரி பதில் சொல்லுது. என்னடா அது இப்படி இருக்குது, சலிச்சு போய் உட்காந்துருப்பாங்க கழுதை. ஏன்னா 3 சாட்சி சொன்னதுக்கப்புறம் இந்த குழந்தைய அந்த முதல்ல பிடிங்கிடும். 3ஆவதாக வரப்போகிறது ஒரு முயல் வருது, கொளுத்த முயல். அப்படி எழுதியிருக்கிற கொளுத்த முயல் வருது. என்ன பிரச்சனை அப்படிங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சாட்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருப்பா, முதல்ல இருந்து நான் பார்க்காத வரைக்கும் நீங்கள் சொன்னதை நான் நம்ப மாட்டேன். முதல்ல இருந்து நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ முதல்ல என்ன பண்ணுது, என்னமோ பண்ணுறாண்டா, நம்ம சாப்பாடு கெடுக்கிறாண்டான்னு ஆணு வாயை திறக்குது. அந்த குழந்தை தம்பி வெளியே வந்து பாதுகாப்பாக நதிக்கரை ஓரம் மேலே ஏறி நிற்கிறான். குழந்தை பாதுகாப்பாக நதிக்கரை மேலே. இப்போ முயல் சொல்லுது, உனக்கு முதலக்கறி பிடிக்குமா? உனக்கு உங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மா பாட்டி உங்களுக்கெல்லாம் முதலக்கறி பிடிக்குமா? ஓ ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் தலைதெறிக்க ஓடுறான். எங்கே? அவங்க ஊருக்கு, அவங்க இடத்துல உள்ள மக்கள் இருக்கிறதுக்கு போய் அங்கே இருக்கிற ஆளுகள் எல்லாம் கூட்டிகிட்டு வரான். கம்பு கத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா முதலே அடித்த சாப்பாடு இல்லை, அந்த காட்டில் உள்ள மனிதர்கள் எல்லாமே அங்கே என்ன இருக்குதோ இருக்கிற வளங்களை மட்டும்தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு சில நேரம் பெரிய பஞ்சம் வந்துடும். பஞ்சத்தில் அந்த ஊரில் உள்ள பறவைகளுடைய முட்டைகள் இருக்கு இல்லையா, நிறைய ஈஸியாக கிடச்சிடும். அதை சாப்பிடலாம்ல, சாப்பிட மாட்டாங்க. முட்டை அழிஞ்சிருச்சுன்னா அந்த இனம் அழிஞ்சிரும்ல. அதே மாதிரி பன்றி, நம்ம சொல்லுவோம், நான் ஒரு தடவை சொல்லுவோம்ல, 100 தடவை சொன்ன மாதிரி சிங்களாக தாண்டா வரும், பன்னி இதை கூட்டமாக வரும்.
அது எவ்வளவு பெரிய தவறான கருத்து அப்படிங்கிறத இப்போ நடந்த ஈரோடு புத்தக திருவிழா 2025 அன்பன் அவன் தான். அவனுடைய கோரை பற்கள் அப்படி கொம்பு இருக்கும் இல்லையா, அதை வச்சு தரையை உழுக இடம் லேசாயிடும். அதுக்கப்புறம் மனிதன் வந்து ஏற பூட்டி அதை உழுவான். உழுவுறதுல ரொம்ப முக்கிய பண்பு வகிக்கிறது. ஏன்னா இது உள்ள கிழங்கு இருக்கும்ல, அந்த கிழங்கு நோண்டி எடுக்கிறதுக்காக அடியில் போய் அந்த கிழங்கு எடுத்து அப்படியே அது உழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பன்றிகள் மற்ற உயிரினங்கள் மாதிரி பயப்படாது. சிங்கத்தை கூட ஏதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்திடலாம். ஒத்த பண்ணியாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, பன்றியை உன்னால் பயமுறுத்தவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, நீரே ஓடணும். பன்றி சிங்கிளாக வர 100 பேர் வரும் அப்படின்னு இந்த சொன்ன கருத்தில் அந்த பன்றி வந்து அங்கே அதான் அந்த அந்த கதை நுணுக்கமான தகவல் அறிவுமதி சொல்லியிருக்கிறோம், பன்றியை பற்றி சொல்லியிருக்கிறோம், சினிமாவை பற்றியும் பேசியிருக்கோம். இப்போ இவன் அந்த முதலக்கறி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊரில் எல்லாம் வர்றாங்க. அங்கே அந்த காட்டுவாசிகள் மனிதர்கள் போனோமே காட்டில் கிடைக்கிறக்கூடிய பொருள்களை மட்டும்தான். எப்படி முட்டை சாப்பிட மாட்டாங்களோ, இது மாதிரி சாப்பிட மாட்டாங்களோ, இயற்கையை பேலன்ஸ் பண்ணி அதோடு சேர்ந்து தான் வாழ்க்கை அவங்களுடைய முன்னோர்கள் பாட்டி, அப்புறம் பாட்டியுடைய கணவர், ஒத்தையில் இருக்கிற பெரியவங்க இப்படி வரிசையாக சொல்லுவாங்க. 40 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும், 30லேருந்து 20 வரைக்கும், 20லேருந்து 16 வரைக்கும், 16லேருந்து 11 வரைக்கும், இப்படி குரூப்பாக பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு குரூப்பில் உள்ள வயசில் உள்ள மக்களுக்கும் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை எடுத்து நடத்துறதுக்கு அந்த ஊரில் உள்ள மனிதர்கள், சிறந்த மனிதர்கள். இதே மாதிரி ஒவ்வொரு இனம், அப்போ நம்மலாம் ஒரு இனம், ஒரு கூட்டமாக நம்ம ஒரு மாண்டிங்கா மொழின்னு சொல்லி பேசுவோம். இதே மாதிரி அடுத்த மலையில் பேசுவாங்கல்ல, அந்த ஊரில் உள்ளவன் இங்கே வந்து பாடம் எடுப்பான். எப்படி நடந்துக்கிறது, மலையேறதுனா எப்படி, சிங்கத்திலிருந்து தப்பிச்சுக்கிறது எப்படி, பசியில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறது, ஒரு வெள்ளம் வருது அல்லது பூச்சில் புஷ்ஷுன்னு ஸ்பாம் அப்படின்மா பூச்சி வர பார்த்துருக்கீங்களா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூச்சிகள் வந்தால் அதில் எப்படி காப்பாற்றுறது, எப்படி தப்பிக்கிறது, எப்படி எந்த வாசனை மூலமாக உங்களுடைய உடல் உறுப்புகளையும் உங்களுடைய உயிரையும் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறது சொல்லி கொடுப்பான். இப்போ இந்த மாதிரி தான் காட்டு வாழ்க்கை இருக்கும். இந்த காட்டு வாழ்க்கையில் முதலையை சாப்பிட்றதுக்கு அங்கே ஊரெல்லாம் வரும்போது அவன் வந்து ஒரு நாய்க்குட்டியும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுவான். நாய் அது வேட்டையாடணும்ல, வேகமாக வந்து வருவான், டக்குன்னு பார்ப்பானுங்க. இவனும் கூட வருவான். கூட வந்து முடித்தோடனே அந்த முதலையை அடித்து காலி முடிவானுங்க. இந்த நாய் அந்த முயலை கொண்டு அந்த பாட்டி சொல்லுவாள், ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே தான் வழக்கம். யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தீமை செய்கிறது தான் உலக வழக்கம், உலக இயல்பு. இந்த கதையை தான் உனக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் நன்மை செய்கிறவங்களுக்கு தான். ஏன்னா முதல்ல இவனை கடிக்குது, இவன் வந்ததுக்கப்புறம் கழுதை வருது, கழுதைக்கப்புறம் மாடு, அதுக்கப்புறம் முயல் குட்டி, நாய் வந்து முயலை கவி சாப்பிடுது. இதுதான். அப்போ இதுதான் வாழ்க்கை முறை. இதுலேருந்து தப்பிச்சு நம்ம எப்படிலாம் வாழ்க்கை வாழணுங்கிறத நீ மனசில் பதிய வச்சுக்கிறது தான் இந்த கதை. இதோடு இந்த செஷனை முடிச்சுக்குவோம். வாழ்க்கை முறையில் வச்சுக்கோம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக, கொஞ்சம் நல்ல சுவராசியமான கதைகள்லாம் நிறைய இருக்குது இவங்களுடைய வெளியில் சொல்லுங்கள். பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், இந்த திருமணமாகி குழந்தை பெற்றுக்கிற பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு காணி நிலம் கொடுப்பாங்க. காணி நிலம்னா நீ இதில் விவசாயம் பண்ணிக்கலாம். சும்மா நீ பாடு கண்ட இடத்துலலாம் போய் விவசாயம் பண்ணிட முடியாது. அந்த ஊருக்குள்ளே இருக்கிற விவசாயம் பண்ணக்கூடிய இடம்னா உங்கள் வீட்டில் உன்னை சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் பசியாறுவதற்கு என்ன வேணுமோ அந்த உணவுக்கு உண்டான இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும். எப்படி ஒரு பண்பாடு பாரு. நீ பாட்டுக்காக வளைச்சி பிடிச்சி வாங்கி ஒரு உயிர் சாகிறதுக்கு 2 இட்லி போய் போதும், உயிரோடு இருக்கிறதுக்கு சாகிறதுக்கும். வளைச்சி பிடிச்சி எங்கெங்கே வாங்குறேன் அப்படிங்கிற வாழ்க்கை முறையெல்லாம் கிடையாது. உனக்கு இவ்வளோ தான் வேணும், இவ்வளோ இருந்தால் போதும். அதை வந்து ஊரில் உள்ள பெரிய மக்கள் தீர்மானம். இந்த மாதிரி மாண்டிங்கா இனத்தில் உள்ள நல்ல பழக்க வழக்கம் கூட சொல்லுவாங்க. இப்போ அடுத்த செஷன் நம்ம கூட்டு வரும்போது வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நெட்டில் ஃபோன்லேயே படித்து பார்க்கலாம். அல்லது புத்தகம் இங்கே இருக்கும், வந்து படித்து பார்க்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா எல்லோரும் கேட்டாங்கன்னா ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சிடும், அப்பப்போ வேணுங்கிறதும் படித்து பார்க்கலாம். அடுத்த செஷனில் திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். சரியா? நன்றி, வணக்கம். மணி